ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா வந்து வட்ட பூர்ணிமா. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வகை சுமங்கலி பூஜைன்னு சொல்லலாம். நம்ம ஊர் சுமங்கலி பூஜை. ஸோ, அதில் வந்து சுமங்கலி வந்து ஹஸ்பண்ட்ஸ் நீண்ட ஆயுளுக்காக வந்து விரதம் வச்சு பூஜை செய்வாங்க. ஸோ, இதுதான் பூஜை தாலி. ஸோ, இந்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. பூ அப்புறம் இதுக்குன்னு சாமகிரி கேட்டால் தனியாக தருவாங்க கடைகளில். பூஜை சாமான் வைக்கிற கடைங்களில் ஊதுபத்தி, அரிசி, அப்புறம் இந்த 5 வகையான பழங்கள் இந்த மாதிரி தட்டு வச்சு ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க சாமிக்கு பூஜை பண்ணுவாங்க. இந்த மாதிரி விளக்கேற்றி வச்சு. ஸோ இது நெய்பர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாபி இது ரெக்கார்டிங் பண்ணி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க உங்கள் சேனலில். சரி, ஓகே, ரிக்வஸ்ட் பண்ணாங்க, நம்ம போகலான்ட்டு. ஸோ வீட்டில் பூஜை முடிச்சு இப்போ கீழே இருக்கிற போய் பூஜை பண்ணணும். ஸோ இதுதான் அவங்க என்னுடைய நெய்பர் விஷாகா. பாவம் காலையில் விரதம் இருந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. காலையில் எதுவுமே சாப்பிடல, எதுவுமே பண்ணல. ஸோ வீட்டில் பூஜை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கீழே வந்து போகிறாங்க. பர்கத் கா பேடு சொல்லுவாங்க. தமிழில் அது எனக்கு சரியாக தெரில. அரச மரமோ ஆலமரம் எதுவும் போல இருக்குது. அது சுற்றி வந்து லேடிஸுங்க வந்து பூஜை பண்ணுவாங்க. ஸோ அந்த பூஜை எப்படி செய்கிறாங்கன்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கிளம்பிட்டாங்க பூஜை பண்ணுறதுக்கு. அவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிருந்தாங்க. ஸோ அதனால் பையனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நல்லா சிங்காரிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இங்கே வந்து இந்த மாதிரி சுமங்கலியில் வந்து பச்சை வளையல் தான் போடுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து சிகப்பு வலையில் பச்சையும் போடுவாங்க. நம்ம மோஸ்ட்லாம் சிகப்பு போடுவாங்க இல்லையா? ஆனால் இங்கே வந்து நிறைய பச்சை வளையல் தான் போடுவாங்க. அதே மாதிரி அம்மா வீட்டிலேருந்து யாராச்சும் வந்தால் கூட போகும்போது பச்சை வளையல் வாங்கி கொடுப்பாங்க பொண்ணுங்களுக்கு. அப்புறம் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. அதில் வந்து அம்மா வந்து பொண்ணுங்களுக்கு வந்து பச்சை வளையல் வாங்கி தரணும். அவங்க போட்டிருக்காங்க பாருங்க கையில் அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து சுமங்கலிலாம் பச்சை வளையல் போட்டுட்ருப்பாங்க கையில். ஸோ இந்த இவங்களுக்கு வந்து பூஜை எப்படி செய்யறதுன்னு தெரில. ஃபஸ்ட் டைம் வைக்கிறாங்க இல்லையா? ஸோ அதனால் அந்த பாட்டிக்கு வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க எப்படி செய்யணுன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து இது பண்ணி தீர்த்தம் பண்ணிவிட்டு அப்புறம் குங்குமம் மஞ்சள் வைக்கிறாங்க. வச்சுட்டு பூ வைக்கிறாங்க. இந்த பூஜைக்கு விற்கும் இல்லையா, சன்ஃப்ளவர் அந்த மாதிரி. இது வந்து மாம்பழம் தான் இந்த பூஜைக்கு மெயின். ஸோ அதனால வந்து வெத்தலை நல்ல மாம்பழம் வச்சு இது பண்ணுவாங்க. அங்கே ஆல்ரெடி யாரோ வச்சு பூஜை பண்ணி போயிருக்காங்க பாருங்க. இங்கே மோஸ்ட்டாக சுமங்கலி பூஜை எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி இந்த பர்கத் கப்பேடுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுவாங்க. இந்த இது எதுக்குன்னா வந்து ஹஸ்பண்டோட ஆயில் ப்ளஸ் 7 ஜென்மம் இருக்கும், அவர் தான் கணவராக வரணும்னு சொல்லிட்டு மனசுல இருந்துக்கிட்டு விரதம் வச்சு பூஜை செய்வாங்க. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு அப்புறமா ஹஸ்பண்ட்க்கு வந்து காலை கழுவி அது ஒரு தனி பூஜை இருக்குது. செஞ்சுட்டு மறுநாள் காலைல தான் வந்து அந்த விரதத்தை உடைப்பாங்க. அந்த பாட்டி ஒரு ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவள் செஞ்சிட்ருக்கா. வெத்தலை கிடைக்கலாம் தான் அந்த இலையை வந்து வெத்தலையாக நினச்சி அது மேலே மாம்பழம் வைக்கிறாங்க. இது அவன் பையன் சும்மா மறைச்சிக்கிட்டே இருந்தான். சரியாகவே எடுக்கவே இல்லை. ஒரே கத்தி ஆர்ப்பாட்டம். இப்போ குழந்தைங்க மோஸ்ட்டாக எப்படி தான் ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை ஏதாச்சும் ஒரு இது செய்யும் போது தான் அழுவாங்க, அடம் பிடிப்பாங்க. மத்தலப்கே அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் தரணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ரொம்ப அந்த பையன் அவள் ஆல்ரெடி விரதம் பூஜை அது இது வேலை இருந்தது, ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. இல்லை இந்த பையன் வேற ரொம்ப கொஞ்சம் இது பண்ணிட்டான், நாட்டி பாய். ஸோ இந்த நூல் இருக்கு இல்லையா, இந்த நூலை வந்து அந்த செடி இருக்கு பாருங்க, மரமா செடியா இது என்னன்னு தெரியல, ரெண்டும் கட்டா அதில் வந்து சுற்றணும், கட்டணும். அந்த மரத்துக்கு 5 சுற்று சுற்றணும். விலைக்கேற்றுறாங்க. விலைக்கேற்றி அதுக்கு இது என்ன சொல்றீங்க நீங்கள், ஆர்த்தி எடுக்கிறாங்க. ஆர்த்திட்டு இப்போ அந்த நூல் வச்சு 5 வாட்டி சுற்றணும்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் அந்த பையன் ரொம்ப அடம் பிடிச்சிருந்தான். வண்டியில் வருது ஆனால் அந்த சைடு போவேன் சொல்லி அழுதுட்டு இது பண்ணிட்டு சாவி எடுத்து தூக்கி போட்டுன்னு இருந்தான். பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப செடி கொடியாக இருக்கும், அங்கே தூக்கி போடுறாங்க. போட்டால் எப்படி எடுக்கிறது வேணாம்னு சொன்னால் ரொம்ப கிராங்கியாக இருந்தான் அந்த பையனுக்கு.
ஸோ இந்த மாதிரி வந்து அந்த நூலை கட்டி சுற்றணும், 5 வாட்டி சுற்றணும். இங்கே இருக்கிற சுமங்கலி பொம்பளைங்களாம் இப்படிதான் செய்வாங்க. பூஜை செஞ்சு இந்த செடிக்கு வந்து 5 வாட்டி சுற்றுவாங்க. சுற்றிக்கிட்டே மனசில் ஏதாச்சும் வேண்டுதல் இருந்தால் கேட்டுக்கணும். லைக் ஹஸ்பண்டோட நீண்ட ஆயுள், அப்புறம் அதான் 7 ஜென்மம் இருக்கும் அந்த ஹஸ்பண்ட் தான் வரணும், எந்த கஷ்டம் வரக்கூடாது, அவருக்கு நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கை, நல்ல நீண்ட ஆள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசில் வேண்டிக்கிட்டு இந்த செடியை வந்து அப்படியே அந்த நூலால் சுற்றிட்டே இருக்கணும். 5 சுற்றி சுற்றி இது பண்ணணும். இங்கே வாங்க, நாட்டி பாய். இந்த பாட்டி செம்ம க்யூட்டு, அழகாக சொல்லி கொடுத்தாங்க. ஸோ 2 சுற்று சுத்தாச்சு. சுற்றிட்டு இப்போது அந்த நூல் வந்து அதிலே கட்டியாச்சு. கட்டிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க, அது கிட்ட ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னாச்சும் வேண்டினா வேண்டிக்கொண்டு வேண்டியாச்சு. இப்போ அந்த வெத்தலை மேலே வந்து அந்த மாம்பழத்தை வச்சு அங்கே வச்சுட்டு வந்துடணும். பூஜை செஞ்சு அகர்பத்தி அங்கேயே வச்சிடணும். மாம்பழம் அந்த பூஜை சாமகிரியும் அங்கேயே வச்சுட்டு வந்துடணும். வந்துட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இங்கே வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு சுமங்கலிக்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து குங்குமம் வச்சுப்பாங்க, வச்சுட்டு தான் அதுக்கு ஆசீர்வாதம் வாங்குவாங்க. டேரெக்டாக இது பண்ண மாட்டாங்க. ஸோ பூஜை முடிஞ்சிச்சு, கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் நடந்துட்டு இருந்துச்சு. மேடம் இவ்வளோ அழகாக ரெடியாக இருக்காங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்டு தேவை தானே. அப்புறம் ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்சிச்சு. தேர்ட் ஃப்ளோரில் என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போனோம். பசிக்குது, என்னடி இருக்குது வீட்டிலன்னு கேட்டதுக்கு, சரி தோசை மாவு இருக்குது, தோசை சுடலாம். எல்லோரும் பாபி நீங்கள் நல்லா தோசை சுடுறீங்க, கிறிஸ்பியாக நீங்களே சுடுங்கன்னு சொன்னதுனால சரி, நோன்பு இருக்காங்க எல்லோரும், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரிக்வஸ்ட்னால தோசை சுடுறேன். இல்லை வேற அவள் விரதம், அவளுக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும். சிடு சிடுன்னு இருந்தா, என்னை விட்டு சாப்பிட்றீங்க, என்னால் சாப்பிட முடியல அப்படின்ட்டு. செம்மையா ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாச்சிக்கிட்டு பயங்கர ஜாலியாக இருந்துச்சு. ஆக்சுவலி என் ஃப்ரெண்ட் அவங்க ஹஸ்பண்ட்காக தோசை மாவு சுட்டா, ஆனால் நாங்கள் போய் டைவர்ஸ்ட்டு வந்துட்டோம். அதுவும் ஜாலியாக இருந்துச்சு. தோசை சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோம் எல்லாருமே. அவள் நோன்பு இருக்கிறதுனால அவள் தோசை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவளுக்காக வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செஞ்சோம். அதே ஃப்ரெண்டு ஸ்டைலில் தான் செய்ய, ஸ்டைலில் ஃப்ரெண்டு ஸ்டைலில். ஸோ டீ ரெடி ஆகிட்டுருக்கு, கிறிஸ்பியான தோசைவும் ரெடி ஆகிடுச்சு. தோசை ஃபஸ்ட்டு 2 தோசை போடும்போது எதுவுமே தெரிய மாட்டாது, அது அதுக்கப்புறமா தான் எப்படா இந்த வேலை முடியும்னு ஒரு இதுவாக இருக்கும். ரொம்ப ஹெட்டேக்கான வேலையை இந்த தோசை சுடுறது தான் உலகத்துக்கு எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க நண்பர்களே? ஸோ விரதம் இருக்கிற பொண்ணுக்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்காக கட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். ப்ளீஸ் என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் என் சேனலுக்கு மிக அவசியம். தேங்க்யூ, हैव अ नाइस डे, बाय. अच्छा, मुझे तो इजी में खाने को मिल रहा है, वही मेरे लिए बड़ी बात है.